அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ். இன்னைக்கு சமூகத்துல பலதரப்பட்ட தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், பல முயற்சிகள் சமூகத்துல நடக்கிறத கண்கூடாக பார்க்கிறோம். எல்லா நிலை மக்களுமே சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு, சமுதாய முன்னேற்றத்திற்காக பலதரப்பட்ட தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை, காலங்களை, செல்வங்களை மாஷா அல்லாஹ் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாங்க. இந்த சமூக சிந்தனைவாதிகள் அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுடைய அந்த சமூக சிந்தனையில ஒரு தனி மனிதர்களாக அவங்க எப்படி பக்குவப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா மக்களை அல்லாஹோட இணைக்கக்கூடிய பணி, மக்களை நேர்வழியில கொண்டு வரக்கூடிய பணி, மக்களை குர்ஆனோட, நபியினுடைய முஹப்பத்தோட இணைக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவங்க மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க. ஆனா அவங்க அதை தன்னுடைய நிலையை முழுமையாக விளங்கி அந்த பணியை செய்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. உலமாக்கள், பள்ளி நிர்வாகத்தில் உள்ளவங்க, ஆசிரியர்கள், உஸ்தாதுகள், ப்ரொஃபஷனல்ஸ், இது மாதிரி சமூகத்தை பற்றி யோசிக்கக்கூடிய முத்தவல்லிகள், சமூக சிந்தனைவாதிகள், அரசியல் சிந்தனையில் உள்ள சமூகத்தை மேம்படுத்த நினைக்கக்கூடியவங்க, இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கைய இந்த சமூக கட்டமைப்பை உருவாக்கும் போது அவங்க தன்னுடைய வாழ்வியலை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. தாவத்தே இலல்லாஹ் என்ற ஒரு கிதாபை அபுல் ஹசன் அலி நதீவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதியிருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு ஆய்வு கிதாப். நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும், சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு விரும்பக்கூடியவங்க படிக்க வேண்டிய ஒரு கிதாப் அது. அதுல அவங்க இந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்களுடைய சிஃபாத்து தாஇ ரூஹானியா அப்படின்னு அதாவது மக்களை நல்வழியின் பக்கம் அழைக்கக்கூடியவங்களுடைய ரூஹானியத் எப்படி இருக்கணும், ரூஹானிய தன்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்று அப்சல்யூட் சின்சியாரிட்டி, அதாவது தூய எண்ணம். தன்னுடைய வாழ்க்கையை இஹ்லாஸான எண்ணங்கள் அடிப்படையில் அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே சமூக மாற்றம் என்பது அது வெறுமன வார்த்தைகளால் உருவாக்கிட முடியாது. அது வெறுமன வார்த்தைகளால மாற்றத்தை ஏற்படுத்திட முடியாது. நல்ல பேசுறதுனாலையோ, நல்ல பயான் பண்றதுனாலையோ, நல்ல கருத்துக்களை சொல்றதுனாலையோ சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்திட முடியாது. மாறாக அது ரூஹானிய சம்பந்தம், அது உள்ள உணர்வு சம்பந்தப்பட்டது. எந்த விதமான சுயநலமும் இல்லாம, முழுக்க முழுக்க நஃப்சானியத் இல்லாம ரூஹானியத்தான இருக்க முயற்சிக்கணும். எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கொடுப்பாங்க, எனக்கு என்ன புகழ், எனக்கு என்ன பாராட்டு, அதை பத்தி யோசிக்காம முழுக்க முழுக்க மக்களை அல்லாஹோட இணைக்கணும், இந்த மனித சமுதாயத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளோடு பயணிக்கக்கூடிய தன்மை ஒரு சமூக சேவையாளருக்கு ரொம்ப அவசியமானது. அந்த தன்மை இல்லைன்னா நம்மளால மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஒரு சின்ன சலசலப்பு வேணா உருவாக்கலாம். மக்கள் நம்ம பேச்சை கேட்பாங்க, நம்ம சொல்றதை காது கொடுத்து கேட்பாங்க, கூட்டம் சேரும். ஆனா மக்கள் மாற்றம் அடைவாங்களானா மாற்றம் அடைய மாட்டாங்க. கூட்டங்கள் மட்டும்தான் சேரும், மாற்றங்கள் ஏற்படாது. இப்ப அந்த மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா அதுல சுயநலம் இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க லில்லாஹி அப்படிங்கிற அல்லாஹுடைய தொடர்புக்காகத்தான் நான் இந்த வேலையை செய்யறேன் அப்படிங்கிற உணர்வு நமக்கும் இருந்தா போதும். அல்லாஹ் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவான். நம்முடைய உணர்வுகள் அங்க வெளிப்பட ஆரம்பிக்கும். அங்க ரூஹானியத், மக்களுக்கு ரூஹானியத் ஏற்படும். இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஒரு பலகீனம் என்னன்னா ஆன்மீக பற்றாக்குறை. முஸ்லிம் சமுதாயத்தை இன்னைக்கு ஆன்மீக உணர்வுகளோடு உருவாக்குவது நம்முடைய பெரிய அவசியமாக இருக்கு. வெறுமன பொருளாதாரம், கல்வியை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு, அரசியல் பலத்தை கொண்டு மட்டும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. அப்படி ஏற்படுற மாதிரி தெரியும், ஆனா ஏற்படாது. யார் சுயநலம் இல்லாம அல்லாஹுடைய பாதையில பயணித்து மக்களை அல்லாஹோட இணைக்க முயற்சிக்கிறார்களோ அவர்களை, அவர்களுடைய குடும்பத்தார்களை அல்லாஹ் கியாமத்து வரை அவங்களை பாதுகாக்கிறார். நபிமார்களை போல சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், வலிமார்கள், இவங்க பேரெல்லாம் இன்னைக்கு நிக்குது. காரணம் என்ன? இவங்கெல்லாம் எந்த சுயநலமும் இல்லாம
அல்லாஹ்வுக்காக பணி செய்தவங்க, மக்களை அல்லாஹ்வோடு இணைக்க முயற்சி செய்தவங்க. அப்ப இஹ்லாஸான தூய்மை எண்ணம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மஸ்ஜிதினுடைய முத்தவல்லிகள், இமாம்கள், பொறுப்புதாரிகள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், டாக்டர்ஸ், சமூகத்துக்கு ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடியவங்களை ரொம்ப ஆழமா நம்ம இதன் மீது கவனம் செலுத்தி கொண்டு வந்து இவங்களை இவங்களுடைய எண்ணங்களை ரூஹானியத்தா மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இல்லைன்னா மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ரெண்டாவது, அல்லாஹுடைய தொடர்பு, அல் இத்திசாலுல் பில்லான்னு சொல்லுவாங்க. அல்லாஹுடைய இணைப்பு நமக்கு வேணும். இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை, குழப்பங்களை, ஃபித்னாக்களை எதிர்கொண்டு நிக்கணும் அப்படின்னா நமக்கு புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது, ஆன்மீக பலம் வேணும். அல்லாஹுடைய தொடர்பு எங்களுக்கு வேணும். பகலில் மனிதர்கள்ட்ட பேசுவதற்கு முன்பதாக இரவில் இறைவனிடத்தில், அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய சமூகமாக நம்ம மாறணும். இரவு நேரங்கள்ல தனிமையில அல்லாஹோட உரையாடிட்டு தான் காலையில வந்து மக்கள்கிட்ட பேசணும். அப்படி மக்கள்கிட்ட பேசினா அந்த பேச்சுல ரூஹானியத்து ஏற்படும், அந்த பேச்சுல நஃப்சானியத்து ஏற்படாது, அந்த பேச்சுல ரூஹானியத்து ஏற்படும். படைத்தவனோடு நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய அறிவை, நம்முடைய ரூஹை அல்லாஹோடு இணைத்து நம்மிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். விடும் மூச்சும் எழும் பேச்சும் அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்திட்டா நம்ம பார்த்தாவே போதும் மக்கள்கிட்ட ஆன்மீக சிந்தனைகளை உருவாக்க முடியும். ஆனா இன்னைக்கு எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே போகுது, பலகீனம் அடைஞ்சுக்கிட்டே போகுது. மெட்டீரியலிஸ்டிக், செகுலரிசம், ஏத்திசம், பொருள்வாத கொள்கை எல்லாம் அதிகமாகுது. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, அந்த காலகட்டத்துல மக்கள் நம்பிக்கை சார்ந்த பிரச்சனையில இருந்தாங்க. அந்த நம்பிக்கை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்கள்ட்ட பேச முடியும், அவங்கள நம்ம வந்து மாற்றுவதற்கு வாய்ப்பு இருந்துச்சு. அடுத்த ஒரு காலம் வந்துச்சு, அது கொள்கை சார்ந்து, தத்துவங்கள் சார்ந்து கருத்து வேற்றுமைகள் இருந்துச்சு. அவங்களையும் என்ன செய்யலாம், இஸ்லாத்தின் பக்கம், உண்மையான ஏக இறை கொள்கையின் பக்கம் அழைக்க முடியும். ஆனா இன்னைக்கு சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைங்கிறது அது அல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை கலாச்சார மாற்றம். அவங்க பார்க்கிற படங்கள், நாடகங்கள், கல்விக் கொள்கை, சோசியல் மீடியா, சமூக நிலை எல்லாத்திலையும் மனிதர்களை ஒன்று இந்த உலக இன்பங்களில் மூழ்கடிக்குது, அல்லது உலக அதிகாரங்களை பார்த்து பயந்த அடிமைகளாக மாற்றுது. இந்த நிலையில மக்களை நாம எப்படி ஆன்மீக சிந்தனையில கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான பகுதி. இது அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்துவதை கொண்டு மட்டும்தான் கொண்டு வர முடியும், இல்லைன்னா கொண்டு வர முடியாது. மக்களுடைய எதிர்ப்புகள், அறியாமைகள், மக்களுடைய குறைகளை பார்க்காம மக்களை எப்படி சரி செய்யலாம், மக்களை எப்படி மீட்டெடுக்கலாம், மக்களை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி அதிகமாக யோசிக்கக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். அப்படி மாறுவதை கொண்டுதான் நாம் மக்களை, சமுதாயத்தை அந்த ஆன்மீக சிந்தனையோடு இணைக்க முடியும், அல்லாஹுடைய தொடர்போடு கொண்டு வர முடியும். இல்லைன்னா கொண்டு வர முடியாது. எப்ப நம்முடைய மனிதர்களை, சமுதாயத்தை ஆன்மீக ஆற்றலை, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை உணர வைக்கணும். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை விளங்கிட்டாங்க, புரிஞ்சுட்டாங்கன்னா மாஷா அல்லாஹ் ஒரு பெரும் சேஞ்சஸை நம்ம சமூகத்துல கொண்டு வர முடியும். மூணாவது, மக்களை அல்லாஹோட இணைக்க வேண்டிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சிந்தனையாளர்கள், உலமாக்கள், முத்தவல்லிகள், மஸ்ஜித் பொறுப்புதாரிகள், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு தன்மை என்னன்னா மனிதநேயமும் இரக்கமும் பரிவும். மக்களை பாவிகளாகவோ, நரகவாசிகளாகவோ, கெட்டு போனவர்களாகவோ, தற்குறிகளாகவோ இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவர்கள் மீது வெறுப்பை அள்ளி தெளிக்க கூடாது. ஒரு மருத்துவர் நோயாளியை பார்ப்பதை போல பார்க்கணும். ஒரு மருத்துவர் நோயாளியை எப்படி பார்ப்பாரு, அப்படி பார்க்கணும். நோய் வந்துருச்சு அப்படின்னு விரட்டி விட்டுற முடியாது. மருத்துவருடைய கடமை என்ன? எவ்வளவு பெரிய நோயாளிகளாக இருந்தாலும் அவருக்கு மருத்துவம் பார்க்கிறது அவருடைய கடமை. அப்ப சமுதாயத்துல பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய யார் பொறுப்பு கொடுக்கப்படுதோ அவங்க அந்த மக்களை சீர் செய்ய வேண்டிய, பண்படுத்த வேண்டிய, மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் மீதும் இரக்கம் ஏற்படணும், மனித குலத்தின் மீது இரக்கம் ஏற்படணும், அல்லாஹுடைய படைப்புகள் மீது இரக்கம் ஏற்படணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த உண்மையான அந்த பரிவு, ஷஃபகா, அந்த அன்பு, அந்த நேசம், அந்த உம்மத்துடைய தர்து, கவலை நமக்குள்ள ஏற்படணும். கவலை வரல அப்படின்னா மாற்றங்கள் நடைபெறாது. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுவான்,
நபியே, நீங்க மக்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்களோ, தற்கொலை பண்ணிக்குவீங்களோ அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், நபியை சுட்டி காட்டுறான். அப்படி செஞ்சுக்காதீங்க. உங்க வேலை சொல்றதுதான். இன்னமா அலைக்கல் பலாக் அலைனல் ஹிசாப். உங்க வேலை எத்தி வைக்கிறது தான். யார் ஏற்றுக்கொள்ளணும், யார் ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறது உங்க கையில இல்ல. யா ரசூலல்லாஹ், நீங்க உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்காதீங்க, கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு ஒரு சமூக மாற்றம் ஏற்படும் நினைக்கக்கூடிய நாம, உம்மத்துடைய கவலை நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும். மென்மையாக பேசணும், அன்பாக பேசணும், மக்களை ஏற்றுக்கொள்ளணும், மக்களுடைய குறைகளை மன்னிக்கணும், மக்களுக்காக துவா செய்யணும், மக்களுக்காக துவா செய்யணும். அதனால சொன்ன 4வது மிக முக்கியமான தவக்குல் மற்றும் துவா. சமூக சிந்தனைவாதிகள், சமூகத்தை மேம்படுத்த விரும்பக்கூடியவங்க, உலமாக்கள், பொறுப்புதாரிகள், ஆசிரியர்கள், இவங்க பின்பற்ற வேண்டிய ஒரு பண்பு என்னன்னா தவக்குல் துவா. நம்முடைய பேச்சால், நம்முடைய சிந்தனையால், நம்முடைய எழுத்துக்களால், நம்முடைய வார்த்தைகளால் மனிதர்கள் மாறுவாங்களா? மாற மாட்டாங்க. தக்குவா, இறை பக்தி, இறை பயம், அல்லாஹுடைய பயம், இதை கொண்டுதான் மனிதர்கள் மாறுவார்கள். நம்முடைய பேச்சை கொண்டு யாரும் மாறிட மாட்டாங்க. நம்ம கருத்துக்களை கொண்டு எல்லாம் மாறிட மாட்டாங்க. மாறாக அவங்களுக்காக துவா செய்யணும், தனிமையில துவா செய்யணும், அவங்களுடைய பேர் சொல்லி துவா செய்யணும். யா அல்லாஹ், அவங்கள மன்னிச்சிரு, அவங்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கு, அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடு, அவங்க பாவங்களை மன்னி, தீனுடைய வளர்ச்சிக்கு, தீனுடைய முன்னேற்றத்துக்கு அவர்களை காரணமாக்கு, அவங்க அறிவுகளை காரணமாக்கு, அவங்களுடைய செல்வங்களை காரணமாக்கு, அவங்களுடைய ஞானங்களை காரணமாக்கு, யா அல்லாஹ் அப்படின்னு அழுகணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். மக்களை நம்ம கூட இணைக்க கூடாது, மக்களை அல்லாஹ் கூட தான் இணைக்கணும். எந்த நிலையிலும் நம் திறமையின் மீதோ, நம்முடைய ஆற்றலின் மீதோ, நம்முடைய அறிவின் மீதோ, நம்முடைய படிப்பின் மீதோ எந்த விதமான நம்பிக்கையும் வந்துடக்கூடாது. மாறாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வரணும். அது ஒரு ஆன்மீக வீழ்ச்சி. நாம மாத்திரலாம், பேச்சு திறமையால் நான் நல்லா பேசுறேன், நான் ஒரு மேடை பேச்சாளர், நல்லா பேசி மக்களை மாத்திருவேன், ஒண்ணுமே நடக்காது. நம்மளே மாற மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா எல்லா முயற்சியும் நம்ம செய்யணும். முயற்சிகளை கைவிட்டக்கூடாது. ஒப்படைப்பு அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடணும். அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய பேர் சொல்லி துவா செய்வாங்க. அப்ப மிக முக்கியமாக சமூக சிந்தனையாளர்கள் பின்பற்ற வேண்டிய 4வது மிக முக்கியமானது அல்லாஹ் மீது உண்டான முழுமையான தவக்குல் துவா. 5வது இஹ்திசாப். இங்க செய்யக்கூடிய எல்லா வேலைகளுடைய கூலிய அல்லாஹ் கொடுப்பான்னு நம்பணும். மக்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. மக்கள்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாது. எந்த நிலையிலும் மனிதர்கள் நமக்கு போற்றி பேசுவாங்க, நம்மள பணம் கொடுப்பாங்க, நமக்கு சால்வை குத்துவாங்க, நம்மளை மேடையில உட்காருவாங்க, நமக்கு மெடல் குத்துவாங்க, அப்படிங்கிற எந்த உணர்வுகளும் நமக்கு இருக்கக்கூடாது. வெற்றி அடைந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், தோல்வி அடைந்தால் சுப்ஹானல்லாஹ். இந்த உணர்வுகள் நமக்கு வரணும். இதுதான் உண்மையான சமூக சீர்திருத்தவாதியினுடைய அடிப்படை. சமூகத்தை மேம்படுத்தணும்னு எல்லாரும் பேசுறோம், ஆனா தன்மைகள் நம்மிடத்துல வந்துருச்சா? சமூகம் உருவாகணும்னு பேசுறோம், ஆனா தன்மைகள் நம்மிடத்துல வந்துருச்சா? நம்முடைய தொடர்புகள் அல்லாஹ்வோடு எப்படி இருக்கு? நம்முடைய குர்ஆன் எப்படி இருக்கு? நம்முடைய தொழுகை எப்படி இருக்கு? நம்முடைய குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கு? நம்முடைய நேர்மை எப்படி இருக்கு? நம்முடைய குடும்பங்களை எப்படி ஆதரிக்கிறோம்? நம்முடைய உறவுகளை எப்படி பேணுறோம்? நண்பர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றோம்? நம்முடைய வேலையாட்கள்கிட்ட எப்படி நடந்து கொள்றோம்? வெறுமன பேச்சை கொண்டு மாற்றங்கள் நிகழாது. ஆன்மீக கட்டமைப்புங்கிறது, சமூக எழுச்சி என்பது அது வார்த்தைகளால் உருவாக்கப்பட மாட்டாது. அது உள்ளத்தின் உணர்வுகளால் ஏற்படக்கூடியது. அந்த உணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு நம்ம எல்லாரும் முயற்சி செய்யணும். எந்த நிலையிலும் மனிதர்கள், எல்லா நபிமார்களும் அல்லாஹ்ட்ட பேசும்போது அப்படித்தான் கேட்பாங்க. எந்த விதமான கூலியையும் நான் கேட்கல யா அல்லாஹ், உன்கிட்ட இருந்து எந்த கூலியும் கேட்கல. வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின் இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன். உங்கள்கிட்ட இருந்து எந்த கூலியும் நான் கேட்கல. நான் கூலி கேட்கறதா அல்லாஹ்ட்ட இருந்து தான் கூலி கேட்கிறேன். அப்படிதான் நம்முடைய நம்முடைய நபிமார்கள் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, எல்லாம் அப்படித்தான் சொன்னாங்க. அதனால எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில நாம் மக்கள்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ்ட்ட இருந்து மட்டும்தான் எதிர்பார்க்கணும். அவன் எனக்கு கூலியை கொடுப்பான். ஆன்மீக தகுதி இல்லாதவர்களாக நம்ம இருந்து மக்களை நேர்வழிப்படுத்தணும், மக்களை மேம்படுத்தணும், மக்களை சீர்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நிச்சயமாக அதில் உயிர் இல்லாத ஒரு உடலை போல. மக்களை சீர்படுத்துவது நம்முடைய கடமை.
மக்களை அல்லாவோடு இணைக்கிறது, மக்களை ஆன்மீக சிந்தனைகளை கொண்டு வர்றது, மக்களை குர்ஆனோட இணைப்பது என்பது ஒரு ப்ராசஸ். அது ஒரு பெரும் முயற்சி. நம்முடைய உடல்ல ரத்தம் ஓடுவதை போல, ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்தாதான் உடல் இயங்கும். எப்ப ரத்தம் ஓடுறது நின்று போச்சோ உடல்கள் எல்லாம் ஸ்தம்பிச்சிடும், உயிர்கள் நின்றும், உடல் அழுக ஆரம்பிக்கும், மக்க ஆரம்பிக்கும், மண்ணோட மண்ணா போய் காணா போயிடும். இந்த உலகத்துல எப்ப அல்லாஹோடு மக்களை நம்ம இணைச்சுக்கிட்டே இருக்கணும். மக்களை குர்ஆனின் பக்கம், நபியினுடைய முஹப்பத்தின் பக்கம், இமாம்களுடைய தொடர்புகளின் பக்கம் நம்ம அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுறக்கூடாது. அது ஒவ்வொரு மஸ்ஜிதுகள்லையும், ஒவ்வொரு ஊர்கள்லையும், ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு பகுதிகளிலையும் அதை எப்படி செய்யணுங்கிற பயிற்சிகள் கொடுக்கணும். நம்ம இந்த 5 நிலைகளை நம்மளை டெவலப் பண்ணா மட்டும்தான் யாராவது ஒரு ஆளாவது ஒரு ஊர்ல இருக்கணும். இந்த ரூஹானியத்தோடு நாம கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணா போதும், அல்லாஹ் நம்மளை பொருந்தி கொள்வான். கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணா போதும் இந்த ரூஹானியத்தோட. அல்லாஹ் அப்படிப்பட்ட பெரும் வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அருளனும் கொடுக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.